சீனியர் அமைச்சரான திரு KN நேரு, திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி 3 பேரையும் டார்கெட் செய்து அதிமுக, பாஜக தீவிரமா களமாட தொடங்கியிருக்காங்க. அதிமுக சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் அதையும் அவங்க கொண்டு வந்தாங்க. குறிப்பா டாஸ்மாக்ல முறைகேடு 1000 கோடி ரூபாய்க்கு மேலான அந்த முறைகேடு அமலாக்கத்துறையுடைய அறிக்கை. இந்த பக்கம் KN நேரு அவருடைய இடங்கள்லயும் நடந்த அந்த ரெய்டு, பொன்முடி இப்படியான இந்த பேச்சு விவகாரம். சோ இந்த 3 பேரையும் அட்டாக் செய்வதன் மூலமாக திமுகவுடைய அமைச்சரவை என்பது ஊழல் நிறைந்த, கொஞ்சம் கூட பொறுப்பற்ற, பெண்களை மதிக்காத ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற இமேஜ உருவாக்கலாம். அது தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கூடுதலாக பாசிட்டிவா அமையும் அப்படின்னு தான் முதற்கட்டமாக இந்த 3 பேரை டார்கெட் செஞ்சிருக்காங்க அதிமுக, பாஜக. அடுத்தடுத்து இவர்களுக்கு எதிரான ஆக்ஷன்களும் பாயலாம் அப்படின்னும் உளவுத்துறையும் ரிப்போர்ட் போட்டு கொடுத்திருக்கு. அதை ஒட்டியும் பொறுப்புகளை அமைச்சரவையை மாற்றம் செய்யலாமா அப்படின்னும் ஒரு ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவலையும் தட்டி விடுறாங்க அதே கோட்டை வட்டாரம்.